நம்ம வந்து சைக்கிளில் மேலே ஏற போகிற மலை வந்து பார்த்தா இதுதான். இங்கிருந்து அப்படியே உங்களுக்கு தெரியும் அந்த பஸ் போது பாருங்கள். வாயெல்லாம் ஃபுல்லாக வறண்டு போச்சு. இங்கேருந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டரை பிடிச்சி குடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே இப்போ வந்திருக்கேன். கேட்கறதில்ல, நம்மளுக்கு கீழே வந்து கோடி பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள நினச்சி நம்ம கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதுக்கு வந்து நம்ம ரொம்ப கேட்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க வந்து என்னென்னா அவ்வளோ லவ்வு. நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அந்த பொருளை நல்லா தரமாக பண்ணி கொடுத்து தான் வந்து அனுப்புனாங்க. ஹாய் டீம், குட் மார்னிங் டு ஆல். இது வந்து பார்த்தா நம்மளோட டே 5. நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். நம்ம சைக்கிள் வந்து இங்கே நிற்கிது. இன்றைக்கி இப்போ நம்ம வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா பலாம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிருந்து நம்ம போக வேண்டிய இடம் வந்து பார்த்தா மாண்டி மணாலி அப்படி சொல்லுவாங்கள்ல, மாண்டி. ஸோ நம்ம மாண்டி போயிட்டு அங்கேருந்து வந்து ஷிம்லா போகணும். இது ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 100+ கிலோமீட்டர் வந்து போகணும். அது எப்படி இருக்க போது என்னன்னு தெரில, பட் எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது. எனர்ஜி வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த உடம்பு வந்து இந்த 2 டேஸாகவே வந்து இந்த லூஸ் மோஷன்ஸ், அந்த சாப்பாடு வந்து சேராமல் உண்மையிலுமே ரொம்ப கஷ்டம். சாப்பிட்டும் ஆகணும், ஆனால் சாப்பிட்டா அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னால் சிலதெல்லாம் வீடியோவில் சொல்லவே முடியல. ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் தான். அப்போ என்னென்னா இந்த மாதிரி டைமில் நம்ம வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எனர்ஜி வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளால் முடியாது அப்படி இப்படிங்கிற அந்த தாட்டில் வந்து வரக்கூடாது. ஸோ நம்ம அட்லீஸ்ட்டு தொடர்ந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா என்னால் வந்து ஃபுல்லாக லீவ் போட்டும் வந்து அப்படியே இருந்து நம்ம அதெல்லாம் ஹேண்டிலும் பண்ண முடியாது. சேம் டைம் நம்ம இதையும் பண்ணணும், அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி இன்னும் போகிற வழியில் என்னென்ன இருக்குது, இன்னும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியும், நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை எப்படி அங்கே கடத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலம்பூர்லேருந்து மண்டி நோக்கி வந்து போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், என்ன கிளைமேட் சேஞ்ச் இது வந்து நம்மளை என்ன பண்ணிடும் அப்படிங்கிற புரியாத நபர்களுக்கான இந்த ஒரு பதிவு. அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ற ஒரு பொருளும், எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னா நீங்கள் சோறு எடுத்துக்கோங்க, ஆட்டா அதாவது கோதுமை மாவு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற உளுந்தும் பருப்பு, துவரம்பருப்பு, எண்ணெய், இது எல்லாமே வந்து எடுத்து பாருங்கள். கடைசி 2 ஆண்டுகளில் இதோட விலை வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதாவது நான் உங்களுக்கு வந்து டேட்டா பேஸோடையே வந்து என்னால் நிறைய விஷயத்த சொல்ல முடியும். பருப்பு விலையெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 40% பக்கம் ஏறி இருக்குது. அரிசி விலை அதே மாதிரி 15% 20% ஏறி இருக்குது. கோதுமை ப்ரைஸும் வந்து அதே மாதிரி தான் ஏறி இருக்குது. அதாவது இதில் மிக முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலிருந்து கோதுமதி ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணி 2022 நம்ம ஸ்டாப் பண்ணோம். இப்போ வந்து 2024 நம்ம இருக்கிறோம். இனியும் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பேனை வந்து எடுக்கலை. பியூஷ் கோயல் அதாவது அந்த அமைச்சர் வந்து அதை சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு எங்களுக்கு அதை எடுக்கிற ஐடியா இல்லை அப்படின்னு. அது காரணம் என்ன அப்படின்னா, இங்கிருந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம நாட்டு மக்களுக்கான தேவைகளே வந்து நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாமல் போயிடும். அப்போ என்ன ஆயிரும், அந்த பொருளோட விலை வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ பொருளோட விலை எப்போ ஜாஸ்தி ஆகணும், அதோட டிமாண்ட் இருக்கும்போது தான். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்தியா வந்து முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னா, தன்னோட வளத்தை வந்து தான் மக்களுக்கு போக உலக மக்களுக்கும் நம்ம வந்து உணவு கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ இருக்கிற நிலைமையில் நம்ம அந்த இதில் இல்லை. ஸோ இந்த விஷயம் இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணுறது நம்மளுக்கு போதுமானதாக இல்லை. நம்ம வெளியிருந்தா இந்தோனேஷியா அந்த மாதிரி நாட்டிலேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி கோதுமை வந்து இறக்குமதி நிறுத்துகிறோமோ அதே மாதிரி இந்தோனேஷியா நமக்கு வந்து பருப்பு கொடுக்குறது நிறுத்திட்டா என்ன பண்ணுவோம், எண்ணெய் கொடுக்குறது நிறுத்திட்டா நம்ம என்ன பண்ணுவோம், புரிஞ்சுதுங்களா? தண்ணீரவே நம்ம இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநிலை மாற்றம் தான். ஸோ இது வந்து என்னென்னா நேரடியாக எல்லா விஷயத்துக்குமே வந்து முதல்ல கஷ்டத்துக்கு உட்படுறது வந்து பார்த்தா ரொம்ப ஏழை எளிய மக்கள் தான். இந்த விஷயத்துலேயும் அதே மாதிரி தான். இப்போ நம்மளை மாதிரி ஆட்களுக்கு 40 ரூபா அரிசியை வந்து 50 ரூபா வாங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க அன்றாட கூலிகள் வந்து அதில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாதனால, நம்மளுக்கு டெய்லி சாப்பாடு இருக்கனால நம்ம அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை, நம்ம பாட்டுக்கு அப்படியே விட்டுறோம். ஆனால் உண்மையை நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொரோனா டைமில் யாருமே போய் கார் எடுக்கணும்னு நினைக்கல, இடம் வாங்கணும்னு நினைக்கல, தங்கம் எடுக்கணும்னு நினைக்கல, பைக் எடுக்கணும்னு நினைக்கல. ஆனால் எல்லோரும் என்ன நினச்சோம், சாப்பாடு அரிசியெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிட்டா போதும்ப்பா, வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வந்தோம். இது
நம்மளுடைய நிகழ்காலத்தில் நடந்த ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இப்போவே இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதை நினச்சி பார்க்கும்போது இன்னும் இந்த சுச்சுவேஷன் வந்து அதில் பாதாளத்துக்கு போயிடும். அப்போ நம்ம என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு வந்து வாய்ஸ் அவுட் கொடுத்து நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணலாம். அதாவது தேவையில்லாமல் எதுக்கு அதை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் ரூமில் இல்லைன்னா ஃபேன் ஓடிட்டு இருந்ததுன்னா அதை கட் பண்ணலாம். தண்ணி நம்ம குடிக்கிறது வந்து நம்மளோட தேவைக்கு மட்டும் பயன்படுத்தலாம். குளிக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தேவைக்கு பயன்படுத்தலாம். வீட்டில் இடம் இருக்கிறவங்க மரம் வைக்கலாம். இல்லாதவங்க வந்து தன்னால் முடிஞ்ச இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். 1 கிலோமீட்டருக்கு நடந்து போகலாம், 5 கிலோமீட்டருக்கு சைக்கிளிங் பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்க டிஸ்டன்ஸை வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும்போது இது எவ்வளோ பெரிய விஷயமாக வந்து மாறுன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த பூமி தாயை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுடைய முயற்சியும் வந்து அதுக்கு தேவை. ஸோ அந்த விஷயத்தினால தான் உங்களுக்கு இது இவ்வளோ டீட்டெயில்ஸாக வந்து நான் சொல்கிறேன். ஹிமாச்சல் பிரதேஷில் தர்மசாலா ஸ்டேடியம் நம்ம கிரிக்கெட் விளையாடுறப்ப பார்த்துருப்போம். ஸோ அந்த ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு பின்னாடி ஹில்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்கள், அந்த லைனில் தான். இது நான் இன்னொரு ரூட்டில் வந்து வந்தேன். இங்கேருந்து ரொம்ப பக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 8 to 9 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான். நான் ஆல்ரெடி இன்னொரு இடத்துலையும் பார்த்தேன் 13 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த கிரவுண்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்ம அந்த வியூவில் பார்க்கும்போது. பட் நம்ம வேறு ரூட்டில் போகிறனால இங்கே பார்க்க முடியல. இப்போ நீங்கள் இந்த பின்னாடி சைடு பார்க்கலாம், எல்லாம் ஃபுல்லாக டீ எஸ்டேட் நம்ம ஊட்டியில் பார்க்குற மாதிரி. பட் இங்கே என்னன்னா கங்காரா டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க கங்காரா டீ. ஆனால் என்னென்னா இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு விஷயத்தையும் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும். ஸோ அதாவது முன்னாடி வந்து நம்ம மக்களுக்கு வந்து இந்த மாதிரி டீ காஃபி பழக்கம் வந்து இல்லவே இல்லை. அது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த 18th century அந்த மாதிரி தான் வந்து வெளியிருந்து இங்கே உள்ளே வந்துச்சு. அதாவது நம்மளோட என்வாயர்மெண்ட் வந்து கெடுறதுக்கு ஒரு பெரிய லெவலில் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீயும் காப்பியும் தான். என்னென்னா இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், மரத்துக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரமாக தான் இருந்துச்சு. அப்போ இந்த டீ எஸ்டேட் தலையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் பண்ணதான் காடுகளெல்லாம் அழிச்சு அந்த இடத்துல வந்து இந்த செடியை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா இது வந்து பணப்பயிரானனால எல்லா மக்களும் அதுவே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே என்னென்னா நீங்கள் ஜென்ரலாக கேட்கலாம் மரம் இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு. இப்போது அந்த மரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மண் வளத்தையும் காக்க முடியும், மண் அரிப்பையும் வந்து பாதுகாக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப் கீழே வரைக்கும் அப்படியே போகும். இப்போ இந்த இடத்துல மரம் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த மரத்தை ஏன் விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மண் வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக, இல்லைன்னா இதையும் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம இதுக்கு பின்னாடி உள்ள விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். हाय टीम, अपना सवाल इनका एक ही है. अभी आप कितने साल से इधर नारियल बेच रहे? 4-5 साल हो गए. 4-5 साल होगी. तो अभी आप लोग पीछे देख सकते हैं, ये पूरा रिवर है बराबर. इसमें पानी बहुत कम जा रहा था. तो आपको कैसा लग रहा है, ये मौसम बदल गया है कि क्या है? मौसम तो इधर सही लग रहा है. हाँ, मतलब गर्मी भी है, सुबह शाम ठंडा रहती है. ऐसे बारिश कैसा हुआ ये साल? बारिश तो इस समय कमी हुई है. कम हुई. पिछले साल कैसा था? पिछले साल बारिश थी. बारिश थी. ये साल बिल्कुल नहीं है. बारिश बहुत कम है, इसके लिए पानी भी बहुत कम जा रहा है. ये मौसम पहले जैसा नहीं है, वो बदल जाती है. तो थैंक यू. இப்போ நான் இந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது ஸோ இங்கே இளநீ வந்து குடிக்கணும்னு தோணுச்சு. நல்லா குளிர், பட் ஆனால் எனக்கு உடம்பு ஹீட்டாக இருக்கனால எனக்கு இளநீ குடிக்கணும்னு தோணுச்சு. இந்த இளநீயோட விலை இப்போ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. 60 ரூபா, 65 ரூபா, 70 ரூபா இந்த ரேஞ்சில் தான் இங்கே இளநியே கிடைக்கிது. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா 30 ரூபாய்க்கே வந்து என்னங்க 30 ரூபாய்ங்களா, என்னங்க என்ன 35 ரூபாயா எப்படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருப்போம். பட் அதை விட இன்னொரு மடங்கு விலை இதோட தான் இங்கே வந்து விற்கிறாங்க. ஸோ தென்னை மரம் வச்சுருக்கவங்க தன்னுடைய தேவைகளை வந்து தனக்கான போட்ட முதலீடை எடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த இங்கே இருக்கிறத வந்து பார்க்கலாம். எப்படி இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாட் எக்ஸ்போர்ட், அதாவது நம்ம இடத்துலேருந்து எப்படி இங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா நம்மளால் நிறையா முதலீடு லாபங்களை வந்து இதில் ஈட்ட முடியும். அப்போ எனக்கு என்னென்னா ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா இங்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகளே சூழலே இல்லை. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கூடார மாதிரி இருக்குது பாருங்கள், இது நம்மளோட இடுப்பளவுக்கு தான் இருக்கும். இதுக்குள்ளே தான் வந்து இந்த மனிதன் வந்து வாழ்கிறாரு. பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கீழே ஆறு வந்து ஓடுது. இவர் வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக வீடு கட்டி இவருக்குன்னு தனியாக ஒரு சின்ன பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ஒரு பாத்ரூம் அவருக்காக. ஸோ இவருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை அப்படியே கடந்து போக முடியல. என்கிட்ட வந்து வேறு எந்த திங்ஸும் இல்லை சைக்கிளில் போகிறனால, இல்லைன்னா அவருக்கு சாப்பிட்றக்கு எதாவது வாங்கி கொடுத்துருப்பேன். போயிட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி வந்து அவருக்கு வந்து பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்கே மிக முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இடத்துல இருக்கவர் கூட
பப்ளிக்காக போகாமல் ஒரு டாய்லெட்டை வச்சு தான் யூஸ் பண்ணி பண்ணுறாரு. அதாவது நம்மள பல பேர்த்துக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், கோடிக்கணக்காக பணம் சம்பாரித்த மொத்த பணத்தையும் வீட்டுக்காகவே போட்டு பண்ணுறவங்க நிறைய பேர்த்து நான் பார்த்துருக்கேன். இல்லை ஹவுசிங் லோனை போட்டு வாழ்க்கை முழுவதும் முடிக்கிறவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியும் மனிதர்கள் இருக்காங்க. இதுதான்டா மனித வாழ்க்கை அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளிஃபைடாக வாழ்கிறவங்க இவங்களும் இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னா எனக்கு தோணுச்சு இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு. ஸோ என்னென்னா, நம்மளை பல பேர்த்துக்கு வந்து ஒரு பெரிய கனவு இருக்கும், வீடு வந்து இப்படி கட்டணும் அப்படி கட்டணும். வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிக்கிறத அந்த வீட்டுக்காகவே வந்து நம்ம பண்ணுவோம். ஒரு மனிதன் வந்து எவ்வளோ இயல்பாக சிம்பிளாக வாழ்கிறாருன்னு பார்க்கும்போது, நம்மலாம் நிறைய கொடுத்து வச்சவங்க. இவங்கள மாதிரி இருக்குது, நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து உதவுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் இருக்கிற இடம் வந்து பார்த்தா நம்ம இடுப்பளவு கூட இல்லை, அதில் தான் தங்கியிருக்காரு. அங்கே இவர் வந்து லெட்டின் கட்டியிருக்காரு. அதை விட பெரிய விஷயம், பப்ளிக் இடத்துல போகாமல் இந்த மாதிரி இருக்கிறவர் கூட பொது கழிப்பிடத்தை பயன்படுத்தி பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்தது. இன்னொன்று, அவர் வந்து கல்யாணமே பண்ணிக்கல, பிரம்மச்சாரியாக இருக்கார். உனக்கு கீழுள்ளவர் கோடி அதை எண்ணி நாடி, அதாவது அது ஒரு சாங் வரும், எனக்கு ஃபுல்லாக எக்ஸாக்டாக தெரியல. நம்மளுக்கு கீழே வந்து கோடி பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள நினச்சி நம்ம கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதுக்கு வந்து நம்ம ரொம்ப கேட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்மளுக்கு கடவுள் நிறைய கொடுக்குறதே வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மனிதரை பார்க்கும்போது somehow க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படி தான் இருக்குது. டீம், இப்போ பாருங்கள், நம்ம வந்து சைக்கிளில் மேலே ஏற போகிற மலை வந்து பார்த்தா இதுதான். இங்கிருந்து அப்படியே உங்களுக்கு தெரியும் அந்த பஸ் போகுது பாருங்கள். அந்த பஸ் போகிறதுலேருந்து அப்படியே நமக்கு வந்து மேலே ஏறணும் பை சைக்கிள். நல்ல எனர்ஜி. இது வந்து பார்த்தா இதுக்கு அடுத்தது மேலே ஒரு லேயர் இருக்குது. அங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு கோயிலோட கோபுரம் தெரியும், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மலைகளை தான் வந்து இப்போ இவ்வளோ தூரம் ஏறி வந்தது எல்லாம் இந்த மாதிரி மலை தான். இதுக்கப்புறம் நம்ம ஏற போகிறதும் இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து எவ்வளோ எனர்ஜி எடுக்குங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹாய் டீம், குட் நூன். இப்போ பார்த்தீங்கன்னா மண்டி வந்து போயிட்டுருக்கோம். மண்டி, குளும்னாலி அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன். உண்மையிலுமே ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாக இப்படி ஸ்டீப்பு, நம்ம ஊரில் பாலமலைன்னு சொல்லி சொல்லுவாங்க, அங்கே இருக்க மாதிரி. ரியலி டஃப். அப்படியே எப்படா உட்காருவோம், வாயெல்லாம் ஃபுல்லாக வறண்டு போச்சு. இது கூட இந்த லூஸ் மோஷன் ப்ராப்ளம் இருக்கனால, அதாவது சாப்பிட்டா வந்து சேர மாட்டேங்குது, ஆனால் சாப்பிடாம இருக்க முடிய மாட்டேது. ரொம்ப கஷ்டம். பட் நெவர் எவர் கிவ் அப். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற இந்த மரங்களை பார்த்தா எனக்கு அப்படியே இது வந்து வேறு ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. இந்த இயற்கை வந்து எவ்வளோ அழகானது. அதில் உள்ள மரங்கள் எல்லாமே வந்து அந்த மண்ணை இறுக்கி பிடிச்சிருக்கனால தான் அது அவ்வளோ சக்தியாக இருக்குது. இந்த மாதிரி மரங்கள் மட்டும்தான் மேகங்களை ஈர்த்து மழையாக வந்து மாற்றி கொடுக்கும். இங்கிருந்து நீங்கள் இதை பார்க்கும்போது அதோட அழகில் அப்படியே நம்ம அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தோணும். ஆக்சுவலாக சுத்தமாக என்னால் முடியல, உடம்பு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இங்கேருந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டரை பிடிச்சி குடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே இப்போ வந்திருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த பாட்டி வந்து பார்த்தா இந்த வயசான காலத்தில் பின்னாடி வச்சு அந்த இலையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, ஆட்டுக்கோ மாட்டுக்கோ. அதை எனக்கு பார்க்கும்போது எடுக்கணும்னு தோணுச்சு. இது ஹிமாச்சல் பிரதேஷில் மாண்டி பக்கத்தில். பாதி மலையே காணோம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக எடுத்து வச்சு போட்டிருக்காங்க. எத்தனை மரங்கள் இந்த இடத்துல இருந்தது வெட்டியிருப்பாங்க. சின்ன விஷயந்தான். ஏன் இதை உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சே இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னா, நான் போகிற ரூட்லேயே இவ்வளோ நடக்குதுன்னா தெரியாமல் எவ்வளோ விஷயம் நடக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் வந்து கீழே மாண்டி போயிட்டுருக்கேன், அப்போது நிறுத்தின கடை தான். ஸோ இவங்க வந்து என்னென்னா அவ்வளோ லவ்வு, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அந்த பொருளை நல்லா தரமாக பண்ணி கொடுத்து தான் வந்து அனுப்புனாங்க. அது எனக்கு பார்க்கும்போது புரியாத ஒரு அன்பு. அதாவது நான் மட்டும்தான் இருக்காங்க, ஒரு டீ தான் கொடுக்கணும், அது பிளாக் டீ தான் நான் கேட்டேன். அதையும் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி என்னோடய உடம்பு சரியில்லாதனால ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அது இல்லாமல் நீங்கள் எங்கே போய் சாப்பாடெல்லாம் கடையில் திருப்பி சாப்பிட்றீங்க, நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி அதுவும் பண்ணி கொடுத்து அந்த அம்மா வந்து அனுப்புனாங்க. ஸோ இது வந்து பார்த்தா சோண்டோ அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாங்க. அது எப்படி ப்ரிப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் எடுத்தது. பட் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு டெமோ வீடியோ தான் இது.
தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல, உடச்சி உள்ளே இருக்கிற சாப்பிட்றது அந்த மாதிரி. நான் முதல்ல நினச்சி இதை பார்த்து பாக்குன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது அக்ரோடு. இதில் இருக்கிறதா நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றோம். இதோட ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட 600-800 ருபீஸோ. இது இங்கே வந்து விளையுது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. தட்ஸ் கிரேட் டேட். டே 4 வந்து மார்னிங் நம்ம பலம்பூர்லேருந்து ஆரம்பித்தோம். இப்போ வந்து பார்த்தா மாண்டி வந்துட்டோம். இங்கிருந்து குளுமணாலி, சிம்லா ரெண்டுமே வந்து குளுமணாலி வந்து ஒரு 100 கிலோமீட்டர். அதே சமயம் இந்த சைடு பார்த்தா சிம்லா வந்து 145 கிலோமீட்டர். நம்ம போக வேண்டியது வந்து சிம்லா. ஸோ திருப்பி லே லடாக் வரும்போது அப்போ மணாலி போய்க்கலாம். பட் இந்த டேயில் வந்து பார்த்தா நல்லா சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஃபுல்லாக ஹில்ஸ், லைக் நம்ம ஊட்டி மாதிரி நல்லா கிளைம்ஸ், 2 பெரிய 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 கிளைம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் இங்கே வீட்டுக்கு இங்கே இந்த ரூமுக்கு வரும்போதே வந்து மணி 8:30 அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. அதுவும் எங்கேயும் ரூம் கிடைக்காம கொஞ்சம் உள்ளே வந்து தான் நம்மளுக்கு வந்து ரூம் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. மற்றபடி எல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் நல்லபடியாக வந்து போச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு நல்லா வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஒருத்தங்க ஃபுட்டு பண்ணிவிட்டு நீ எதுக்கு போய் சிட்டியில் போயிட்டு அதெல்லாம் சாப்பிட்றாதான் உனக்கு வயிறு வந்து சரியில்லை அப்படின்னு. வயிறு சரியில்லைதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சாப்பிட்ட ஃபுட்டு மட்டும் இல்லை, நீங்கள் கிளைமேட் வந்து மைனஸ்லேருந்து டக்குன்னு இந்த மாதிரி எல்லாம் வரும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் தான் சொன்னாங்க. அது மற்றபடி நல்லா சேலஞ்சான ஒரு டே தான் இன்றைக்கி. இன்னும் இப்போ போய் நல்லா கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து சாப்பாடு எது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதை நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான். சாப்பாட்டோட ருசியை வந்து தீர்மானிக்கிறது பசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. சாப்பாட்டோட அருமை அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். நான் வந்து கடவுளுக்கே ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஒரு வாட்டி இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சி இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து பண்ணும்போது நம்ம இன்னும் நிறையா வந்து மெச்சூர்ட் ஆகிறோம். அதனால தான் சொல்லுவாங்க, மனுஷனாக பிறந்தா 10,000 மைல் பயணம் நடந்திருக்கணும், ஒரு 10,000 புத்தகங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு. அப்போ தான் அவன் வாழ்க்கை முடிவு பெறுவோம் அப்படின்னு. அதெல்லாம் நம்மளால் உணர முடியுது.